இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 19ஆம் நாள் 2/2/2026 பிப்ரவரி மாதம் திங்கட்கிழமை என்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:36 லக்கணம் மகர லக்கணம். இன்றைய தினத்திற்கான திதி பௌர்ணமி அதிகாலை 4:43 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பிரதமை வருகின்றது. நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் அதிகாலை 1:01 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ஆயில்யம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 4:30 முதல் 6 மணி வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 1:01 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். உற்சாகத்துடனும் இருப்பீங்க. பணியிடத்துல முன்னேற்றமான பலன்களும் இருக்கும். கவனக்குறைவின் காரணமாக பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலே இன்று உங்கள் துணை இடத்துல சகஜமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நல்ல வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய சேமிப்பு திட்டங்கள் அல்லது காப்பீடு திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கிய விஷயத்துல கவனமாகவும் இருங்க. மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சில சிரமமான வேலைகளையும் நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. தொழில சின்ன சின்ன எதிர்ப்புகளும் இருக்கத்தங்க செய்யும். வியாபாரத்துல சுணக்க நிலையும் ஏற்பட்டு மாறும். மற்றவர்களுடைய தவறுகளை நீங்க சுட்டிக்காட்டவும் வேண்டாம். அலுவலகத்துல வருமான உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையூர் பயணங்களின் பொழுது எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வேலை பளுவுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தடைகளையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் ஏதாவது எதிர்ப்புகளை பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால குழப்பமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். அந்நிய பெண்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. நண்பர்களிடத்திலையும் விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். பணப்புழக்கமும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பாங்க. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். அரசால் அனுகூலமும் உண்டாகும். வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல தலைமைக்கு நெருக்கமும் ஆவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில கடினமான சூழ்நிலைகளையும் கடந்து வரவும் செய்வீங்க. வணிகம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடந்த காலத்துல இருந்து வந்த பிரச்சனைகள்ல இருந்து நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. உங்கள் துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பேச்சுக்கல்ல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. வேலையில எதிர்பார்த்த வெற்றியும் உண்டாகும். இன்று அலுவலகத்துல வேலைகள் அதிகமாக தங்க இருக்கும். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத பயணங்களின் மூலமாக புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோக பணிகள்ல எதிர்பார்த்த இடமாற்றங்களும் ஏற்படலாம். இன்று நிர்வாக ஆற்றலும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்களுடைய ஆற்றலுக்கான நல்ல ஒரு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களிடத்துல பரிவுடன் நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
இன்றைய நாள் நீங்கள் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வதும் நல்லது. உங்களுக்கு பிடித்தமான அம்மனை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். கடந்த காலங்களை எல்லாமே சரி செய்தும் கொள்வீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பேச்சுக்கல்ல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. மாற்றங்களும் ஏற்படலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். மற்றவர்களிடத்துல கனிவாக நடந்து கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பணியிட சூழல்கள் சாதகமாகவும் இருக்கும். பணிகள்ல இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. குடும்பத்துல நடைபெற இருக்கின்ற முக்கியமான நிகழ்ச்சிகளை பற்றி உங்கள் துணையிடத்துல வெளிப்படையாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. சேமிக்கின்ற வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதியில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. சுறுசுறுப்பாகவும் செயலாற்றவும் செய்வீங்க. இன்று வேலை விஷயங்கள்ல மட்டும் கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. தேவையற்ற கவனக்குறைவுகளினால வேலையில தவறுகளும் ஏற்பட்டும் விடலாம். வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். தொழில் துறையில முன்னேற்றமும் இருக்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு அலுவலகங்கள்ல வேலைகள் சுமூகமாகவும் நடைபெறும். வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். பொருள் வரவும் இருக்கும். வீட்டுல மகிழ்ச்சியான விஷயங்களும் நடைபெறும். கடன் சுமை குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடுகளை மகிழ்ச்சியாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. இன்று முக்கியமான முதலீடுகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் நிதானமாக யோசித்து செய்வதும் நல்லது. சில நேரங்கள்ல தேவையற்ற இடையூறுகளினால தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். குறை சொல்லும் உறவினர்கள் கிட்ட கவனமாகவும் பேசுங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய விஷயத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்று குடும்பத்துல நடைபெற இருக்கின்ற மங்களகரமான நிகழ்ச்சிகளை பற்றி குடும்பத்தினருடன் கலந்தாலோசிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில ஆடம்பர பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்கள்ல உண்மையானவர்களை கண்டறியவும் செய்வீங்க. வேற்று மதத்தினர் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் மதிக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளை ஏற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். தாய்வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு அவ்வப்பொழுது மனதில் இனம் புரியாத கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். அலுவலகத்துல அதிகாரிகள் கடுமையாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். இதனால மன சஞ்சலங்களும் ஏற்படலாம். உங்களுடைய எண்ணங்கள் மற்றும் செயல்பாடுகள்ல நேர்மையாகவும் இருப்பீங்க. சிலருக்கு அடகு வைத்த நகைகளை மீட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். முன்னேற்றமும் இருக்கின்றது. நல்ல செய்திகளும் வந்து சேரும். மேலதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சவால்களையும் சிறப்பாக சமாளிக்கவும் செய்வீங்க. வித்தியாசமான கற்பனைகளும் மனதில் ஏற்படலாங்க. எளிமையான சில பணிகளை அலைச்சல்களுடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. இணையதள முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய நண்பர்களுடைய தன்மைகளை அறிந்து நட்பு வைத்துக் கொள்வதும் நல்லது. கூட்டு வியாபாரம் தொடர்பான பணிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்று ஒரு அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. மேலதிகாரிகள் கிட்ட வைத்த கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும், சமநிலையாகவும் உணரவும் செய்வீங்க. அனைத்து விஷயங்களிலுமே இன்று கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. பணியிடத்துல முன்னேற்றமான சூழலும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். உங்கள் துணையிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. இன்று கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். நிதிநிலையில சுதந்திரமான போக்குடனும் இருப்பீங்க. உங்களுடைய நிதிநிலையில இருந்து வந்த கட்டுப்பாடுகளும் நீங்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் என்று சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. என்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். வேலை விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல முற்றுப்புள்ளி வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும், சிறப்பான வாய்ப்புகளும் தேடி வரலாம். தொழில்நுட்பத்தோடு தொழிலை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. வருமானமும் இருக்கின்றது. அலுவலகத்துல புதிய பொறுப்புகளும் வந்து சேரலாம். இது உங்களுக்கு சுமையாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை நீங்களே உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. வியாபார வாய்ப்புகளும் இருக்கும். உறவினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நேரங்கள்ல கோபத்தை விடுத்து மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. உங்களை நீங்களே உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த எதிர்ப்புகளும் நீங்கும். மற்றவர்களுடைய வீட்டு விஷயங்கள்ல நீங்க தலையிடவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. இன்று எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறவும் செய்வீங்க. உங்களுடைய தாய் தந்தையருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். வரவேண்டிய பணத்தை போராடியாவது வசூல் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியும் உண்டாகும். உழைப்பால் உயரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். மனதுல உற்சாகமும் இருக்கும். செயல்கள்ல பரபரப்பாகவும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். உங்களுடைய யோசனையை உங்கள் வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்து வந்த நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலக பணிகள்ல சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல ஓரளவிற்கு லாபத்தையும் பார்த்து விடலாம். இன்று நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரிய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண பரிவர்த்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. பணியிடத்துல உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்துல முடிப்பதும் நல்லது. மனதளவுல நிம்மதியாகவும் உணர்வீங்க. இயந்திரங்கள் மற்றும் ஆயுதங்கள் தொடர்பான பணிகள்ல இருக்கிறவங்க கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பாலின மக்களின் மூலமாக அனுகூலமான வாய்ப்புகளும் வந்து சேரும். குடும்ப பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். புதிய ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட தேடல்களும் ஏற்படலாம். மனதுல புதுவிதமான வித்தியாசமான எண்ணங்களும் ஏற்படலாம். நிர்வாகத்துல தனித்திறமைகளும் வெளிப்படும். மருத்துவம் தொடர்பான துறைகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு சற்று ஓய்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மனதளவுல புத்துணர்ச்சியாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. நன்மைகளும் உண்டாகும். இன்று திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். சற்று ஓய்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை சுற்றி இருப்பவர்கள் கிட்ட சில மாற்றங்களை உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. தியானம் மற்றும் யோகா போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. கடின உழைப்பின் காரணமாக உங்களுடைய முயற்சியில வெற்றியும் உண்டாகும். படைப்பாற்றல் திறனும் அதிகரிக்கும். புதுமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. வேலைகளை எல்லாமே சிறப்பாக முடிக்கவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல சமநிலையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உறவுல திருப்திகரமாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்மறையாக பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று மற்றவர்களுக்காக ஏதாவது உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் என்று உங்களிடத்துல ஏதாவது நிதி உதவிகளை எதிர்பார்த்தும் வரலாம்.
எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். அலுவலகத்துல சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. ஊதிய உயர்வுக்கான பேச்சுவார்த்தைகளும் அலுவலகத்துல நடைபெறலாம். வியாபாரத்துல இருந்து வந்த சர்க்கல்களும் குறையும். சுப செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறவும் செய்வீங்க. வரவுக்கு மீறி செலவுகளும் ஏற்படலாம். பதவி மாற்றங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருள் சேர்க்கையும் இருக்கும். வியாபார எதிர்ப்புகளையும் முறியடிக்கவும் செய்வீங்க. பொருளாதாரத்துல சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று பிள்ளைகளை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு வழியில இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். மற்றவர்களை நம்பி பெரிய தொகையை ஒப்படைக்கவும் வேண்டாம். எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறவும் செய்வீங்க. உங்கள் தாயாருக்கு மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகளுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரும். வரவேண்டிய பணத்தை போராடியாவது வசூல் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களினால இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியாகவும் உணர்வீங்க. உழைப்பால் உயரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகளுக்கு சகோதரர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். அரசியல்ல இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். அலுவலகத்துல சக ஊழியர்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். என்று குறிப்பிடத்தகுந்த நபர்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தொழிலதிபர்களுக்கு ஒரு மங்களகரமான நாளாகவும் அமையும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில உங்களுடைய செயல்திறன் பாராட்டுகளையும் பெற்றுவிடும். மேலதிகாரிகளினால ஈர்க்கவும் படுவீங்க. வியாபாரம் மற்றும் வேலை தொடர்பாக நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். தந்தையின் ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். கடின உழைப்பினால பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் அமையும். தொழில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முன்னேற்றமும் இருக்கும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளையும் அறிந்தும் கொள்வீங்க. சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள் கைகூடியும் வரும். சமூக பணிகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகம் தொடர்பான பணிகள்ல திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்து இருந்து வந்த சில உதவிகள் சாதகமாகவும் அமையும். பணிவுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். எதிர்ப்புகளும் நீங்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகளும் ஈடேறும். திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் லாபத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பயனுள்ள நாளாகவும் இருக்கும். இறை மந்திரங்கள் கூறுவது போன்றவைகள் உங்களுக்கு திருப்தியையும் தருவதாகவும் இருக்கும். பணிகளை திட்டமிட்டு ஒழுங்கமைத்து மேற்கொள்வதும் நல்லது. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில் இருந்து வந்த குழப்பமான எண்ணங்களும் மாறும். உங்கள் துணை இடத்துல நேர்மையான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் துணையுடன் நல்லுறவுகளை பராமரிக்கவும் செய்வீங்க. நம்பிக்கையை ஏற்படுத்தவும் செய்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் மற்றவர்களிடத்துல புன்சிரிப்புடனும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை கையாளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பணம் வரவு செலவு கணக்குகள்ல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று மற்றவர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இது அவசியமான செலவுகள் தானா என்பதை அறிந்து செய்வதும் நல்லது. வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். பணவரவும் இருக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு வெளியூர் சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலக பணிகள்ல கவனமாகவும் இருங்க. உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். சலிப்பில்லாமல் உழைக்கவும் செய்வீங்க. மன உறுதியுடனும் காணப்படுவீங்க. லாபத்தை அதிகரிக்கக்கூடிய சில நல்ல திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. உங்களுடைய பேச்சுக்களை வீட்டில் உள்ளவர்கள் கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சரியான நேரத்துல அலுவலக பணிகளை முடித்து பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. என்று
சில எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு இருந்து வந்த அவப்பெயர்களும் நீங்கும். குடும்பத்துல குதூகலமான சூழ்நிலைகளும் இருக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரமும் சூடு பிடிக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஒத்துழைப்புகளையும் தருவாங்க. பணிகளை விரைந்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில உற்சாகமும் இருக்கும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. நண்பர்களுடைய வகையில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வியாபாரத்துல லாபம் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று குறிப்பிடத்தகுந்த மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டுக் கொண்டு இருந்த சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். குடும்பத்தினருடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. மன அமைதியுடனும் இருப்பீங்க. புதிய வருமான ஆதாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதி பிரச்சனைகளும் தீரும். ஆக்கப்பூர்வமான பணிகளையும் மேற்கொள்ளவும் செய்வீங்க. வேலைகள் தொடர்பான முயற்சிகள் நல்லபடியாகவும் நிறைவேறும். நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய வருகையினால கலகலப்பான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். மனை சார்ந்த கடன் உதவிகள் சாதகமாகவும் அமையும். வழக்கு செயல்பாடுகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வியாபார நிமித்தமான சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். உத்தியோகத்துல திறமைக்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. புதுவிதமான உடைகளை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. நேர்மையுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது சைக்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு கலகலப்பான நாளாகவும் இருக்கும். கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். மன அமைதியாகவும் உணர்வீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. நேர்மை நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். சில சமயங்கள்ல நீங்க தனிமையாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மற்றவர்களுக்கு வாக்கு தரும் பொழுது கவனமாகவும் இருங்க. கொடுத்த வாக்குகளை நிறைவேற்றுவதற்காக சற்று சிரமங்களையும் எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். இன்று வேலை செய்யும் இடத்துல தொழில பரபரப்பாகவும் இருப்பீங்க. லாபத்தையும் பார்த்து விடலாம். இன்று உங்களுடைய வேலைகளுக்காக நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை இனிமையாகவும் இருப்பீங்க. உங்கள் துணையை மகிழ்விப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். இன்று பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று வேலை விஷயங்கள்ல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லதுதாங்க. மற்றவர்களுடைய தவறுகளை நீங்க சுட்டிக்காட்டவும் வேண்டாம். எதிர்பார்த்த பலன்களும் இருக்கும். தொழில்நுட்பத்தோடு நீங்க மேற்கொள்ளக்கூடிய வேலைகள் வெற்றிகரமாகவும் முடியும். பங்கு பரிவர்த்தனைகள்ல சிறப்பான முன்னேற்றமும் இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில லாபத்தையும் பார்த்து விடலாம். தகவல் தொழில்நுட்பத்துல மேன்மையும் உண்டாகும். அலுவலகத்துல உங்களுடைய திறமைகள் பாராட்டுகளையும் பெற்றுவிடும். வேலை இடங்கள்ல நுட்பமான வேலை திறனை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. எதிர்பார்த்த வருமானமும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். வருமான உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானத்தை பெருக்குவதற்காக புதிய திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உணர்ச்சி வசப்பட்டு யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். அடிக்கடி கோபத்தையும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாங்க. வாடிக்கையாளர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. இன்று களைப்பு நீங்கி சுறுசுறுப்பாக செயல்படவும் செய்வீங்க. அதற்கான நல்ல முன்னேற்றமும் இருக்கும். இன்று மற்றவர்களை நம்பி முக்கியமான முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். குடும்பத்துல எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். சிலர் உங்களை தாழ்த்தி பேசினாலும் விமர்சித்தாலும் நீங்கள் அதனை கண்டுகொள்ளவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையொன்று விடுவதே நல்லது. பொறுமையுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால வார்த்தைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லது. அலுவலகத்துல சக ஊழியர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம்.
நீண்டகால ஆசைகளும் நிறைவேறும், மனதுல உற்சாகமும் இருக்கும். குடும்ப விஷயங்கள்ல கட்டுப்பாட்டை பராமரிப்பதும் நல்லது. யாரிடத்திலும் குடும்ப விஷயத்தை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். பெண்களுக்கு என்ற சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அன்பிற்குரியவர்கள் கிட்ட இருந்து பரிசு பொருட்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளின் மூலமாக மாற்றங்களும் ஏற்படலாம். திறமைக்கு உண்டான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. நண்பர்களுடைய வருகையின் மூலமாக மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் ஏற்படும். சில தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தவறிப்போன சில பொருட்களை பற்றிய விவரங்களை அறிந்தும் கொள்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். இன்று அன்பு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். இன்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகளை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். மனதில் உற்சாகமும் இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் உண்டாகும். நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். மறக்க முடியாத தருணங்களை அனுபவிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சவாலான பணிகளையும் எளிமையாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய திறமைகளின் மூலமாக சிறப்பாக பணியாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடினமான பணிகளையும் எளிமையாக ஆற்றவும் செய்வீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல உற்சாகமான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. இன்று நெருங்கிய நண்பர்களுடைய திருமண விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். நிதிநிலை திருப்திகரமாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்காலத்திற்காக சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. எதிர்பார்த்த நல்ல பலன்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். தொழிலுக்கு சில எதிர்ப்புகளும் ஏற்படலாம். சில செலவுகளினால சிரமப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுப்புகள் அலுவலகத்தில் அதிகரிக்கவும் காண்பீங்க. வேலை இடங்கள்ல தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அரசியல் பேசவும் வேண்டாம். எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. சின்ன சின்ன மனசங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். திட்டமிட்டு வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். அவசியமான நேரத்துல அரசு அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. இன்று பண விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. முக்கியமான வேலைகளை தள்ளி போடவும் வேண்டாம். விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் சிலர் நன்றி மறந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிடாத செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல போட்டிகளையும் தாண்டி லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகும். துணிச்சலான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கை துணையின் வழியில சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகளும் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பங்குதாரர்களினால சில அனுகூலமான வாய்ப்புகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சில கடினமான சூழ்நிலைகளையும் கடந்து வரவும் செய்வீங்க. வணிகம் தொடர்பாக முக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. கடந்த கால பிரச்சனைகளை எல்லாமே நீங்க இப்பொழுது நினைத்து பார்க்கவும் வேண்டாம். இது தேவையற்ற குழப்பத்தையும் ஏற்படுத்தலாம். உங்களுடைய பேச்சுக்கள்ல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. எதிர்பார்த்த வேலைகள் வெற்றிகரமாகவும் முடியும். பெண்களுக்கு இன்று வீட்டுல மகிழ்ச்சியான சம்பவங்களும் நடைபெறலாம். நண்பர்களுடன் வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விவசாய பணிகள்ல சாதகமான சூழலும் இருக்கின்றது. மனதுல இருந்து வந்த ரகசியங்களை மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். வீட்டுல பெரியவர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உத்தியோக பணிகள்ல சூழ்நிலைகள் சாதகமாகவும் அமையும். உறுதியுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விவசாய பணிகள்ல சாதகமான சூழலும் உண்டாகும்.
சாதகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப பெரியவர்களிடத்துல ஆலோசனைகளும் ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. உறுதியுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செயல்பாடுகள்ல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய வேலைகளை திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லது. சக பணியாளர்களினால இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். பொறுமையுடன் செயலாற்றினாலே போதுங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே நல்ல தகவல் தொடர்பாடல்களுடனும் இருப்பீங்க. புரிந்துணர்வுகளும் ஏற்படும், நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். சில கூடுதல் செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று அதிரடியான செயல்பாடுகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். தொழில் துறையில விறுவிறுப்பாகவும் செயல்படுவீங்க. எதிர்பாராத லாபத்தையும் பார்த்து விடலாம். கையில பணமும் இருக்கும். நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். செல்வாக்கும் அதிகரிக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். குடும்பத்தில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். மேன்மையும் உண்டாகும். யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசியல்ல இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுக்கு உரிய மரியாதையும் வந்து சேரும். குழந்தைகளுடைய போக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவை சேமிப்பதாக மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உரிய நேரத்துல வேலைகளை முடித்து கொடுக்கவும் செய்வீங்க. லாபத்தையும் பார்த்து விடலாம். அலைந்து தெரிந்தாவது சில புதிய ஆர்டர்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு பிரச்சனையையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவத்துடனும் இருப்பீங்க. பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்தும் விடுவீங்க. அரசாங்க விஷயங்களை நல்ல விதத்துல முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சூட்சமங்களை உணர்ந்தும் கொள்வீங்க. ஒரு சிறப்பான நாளாகவும் அமையும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சகோதரர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. சிலருக்கு பணவரவுடன் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்களிடத்துல எந்த விதமான உதவியையும் எதிர்பார்க்கவும் வேண்டாம். உங்களை நம்பியே நீங்க வேலைகள் செய்வதும் நல்லதுதாங்க. இணையம் சார்ந்த துறைகள்ல புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். துறை சார்ந்த சில நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உயர்நிலை கல்வியில முன்னேற்றமும் உண்டாகும். தடைப்பட்ட சில பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். மன அமைதியும் உண்டாகும். பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். இதனை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அமைதியான நாளாகவும் அமையும். வேலை இடங்கள்ல பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சவால்கள் நிறைந்த நாள் என்றும் கூறலாங்க. இதனை சாதகமாக எடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வழக்கமான வேலைகளிலும் சில சவால்களும் இருக்குங்க. கடினமாகவும் உணர்வீங்க. முக்கியமான வேலைகளை முடிப்பதில் கவனமாக இருப்பதும் நல்லது. மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. பணியின் பொழுது தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த சூழ்நிலைகளை சமாளிப்பதற்கு சற்று பொறுமையாகவும் இருங்க. சக பணியாளர்களுடன் அமைதியான முறையில பேசுவதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான உறவை தக்க வைத்தும் கொள்வீங்க. நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உறவில நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது.
நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில தேவையற்ற செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். பண விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற பதட்டங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இன்று வேலை விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. மற்றவர்களுக்கு உங்களுடைய வேலைகள் ஒரு உதாரணமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சமயங்கள்ல தனிமையாகவும் வெறுமையாகவும் உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தேவையற்ற குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். வேலையில விருப்பப்பட்ட இடமாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தொழில் துறையில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தகவல் தொழில்நுட்ப துறையில இருக்கிறவங்களுக்கு மேன்மையும் உண்டாகும். ரியல் எஸ்டேட் தொழில லாபத்தையும் பார்த்துவிடலாம். முக்கியமான கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. இனம் தெரியாத குழப்பங்களும் அவ்வப்பொழுது மனதில் ஏற்பட்டு நீங்கும். நேரத்திற்கு தூங்க முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். மனைவியினுடைய பேச்சுக்களை கேட்பதும் நல்லது. கணக்கு வழக்குகளை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுக்காக சில செலவுகளையும் செய்வீங்க. வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். தந்தையின் வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். புதிய முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும். பிள்ளைகளினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு குடும்ப விஷயமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. அலுவலக பணிகள்ல உற்சாகமாக வேலைகளையும் செய்வீங்க. பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களுடைய தேவைகளையும் அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. முகத்துல புதுவிதமான பொலிவுடனும் காணப்படுவீங்க. வியாபார நிமித்தமான ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். மாறுபட்ட அனுபவங்களினால பக்குவமும் உண்டாகும். உயர் பதவியில இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். உதவிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 1 மணி 1 நிமிடம் வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சுமூகமான போக்கும் காணப்படும். முகத்துல மலர்ச்சியும் காணப்படும். பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பிரச்சனைகளும் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு சீரான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். புத்துணர்ச்சியாகவும் இருப்பீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியை பொறுத்தளவிற்கு முன்னேற்றமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்கள் கீழ் பணிபுரிபவர்களிடத்துல நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. திருமண உறவுல இன்று நண்பர்களுடைய திருமண விசேஷங்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும். இருவருக்கும் இடையில உறவு பிணைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சீராகவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ப வெற்றியும் உண்டாகும். தொழிலுக்கு இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்கும். அதையும் தாண்டி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சின்ன சின்ன சறுக்கல்களும் ஏற்படலாம். என்று அவசியமற்ற செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். தொந்தரவுகளும் நீங்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். பணி மாறுதல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. துணிச்சலோடு எடுத்த காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உறவினர்களுடைய போக்கு உங்களுக்கு மன சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இரவு நேர பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்கவும் காண்பீங்க. குடும்பத்தை பற்றிய கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். வெளிவட்டார அலைச்சல்களும் இருக்கும். ஆடம்பர செலவுகளினால சேமிப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில ஆரோக்கியமான விவாதங்களும் ஏற்படலாம். வியாபார பாக்கிகளை நயமாக பேசி வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடன் மோதல் போக்கும் ஏற்பட்டு நீங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும்.
சில செலவுகளும் இருக்கும், தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். உற்சாகமாக சமாளிக்கவும் செய்வீங்க. வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். மக்கள் தகவல் தொடர்பு துறையில இருக்கிறவங்களுக்கு இன்று புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முன்னேற்றமும் இருக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். கால்நடைகளின் மூலமாக லாபத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. மனமும் அமைதியாகவும் இருக்கும். சில போட்டிகளை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாங்க. மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகத்துடனும் புத்துணர்ச்சியுடனும் இருப்பீங்க. லாபத்தையும் பார்த்து விடலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். மேன்மை உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன பதட்டமான மனநிலையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைப்பது என்பது சற்று கடினமாக இருந்தாலும் வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. அன்றாட செயல்களை மேற்கொள்ளும் பொழுது கவனமாகவும் இருங்க. குறித்த நேரத்துல வேலைகளை முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். உங்களுடைய பணிகளை முடிப்பதில் சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். திருமண உறவில நல்ல தகவல் புரிந்துணர்வுகளுடனும் இருப்பீங்க. இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியான விவாதங்களும் நடைபெறலாங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி விவாதங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில செலவுகளும் இருக்கும். குடும்பத்தினருக்காக சில செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. என்று வேலைகளை மும்முரமாகவும் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். என்று வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகள் பாராட்டுகளையும் பெற்றுவிடும். மேலதிகாரிகள் கிட்ட அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. தொழில்ல புதிய பாதைகளும் தென்படலாம். வருமானமும் இருக்கும். வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழிலை வளர்ப்பதற்கு புதிய திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. அரசு அதிகாரிகள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. வேலை அதிகமாகவும் இருக்குங்க. வீட்டுல கவனத்தை செலுத்த முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். சில திடீர் செலவுகள் ஏற்பட்டு திக்குமுக்காடவும் செய்துவிடும். ஜாமீன் கையெழுத்து போடும் பொழுது கவனமாகவும் இருங்க. வங்கிக்கு சென்று வரும் பொழுது பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. வரவு செலவு கணக்குகளை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தினருடைய எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சிலருக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய ரசனைகளை புரிந்து கொண்டு புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். ஒரு இனிமையான நாளாகவும் அமையும். உற்சாகமாகவும் உணர்வீங்க. மனதில தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பொருளாதார உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணைவழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் அமையும். உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்புகளையும் தருவாங்க. வியாபார பணிகள்ல திறமைகளும் வெளிப்படும். உடன் பிறந்தவர்களுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவினால நினைத்ததை சாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக மனதில் இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். தெளிவான முடிவுகளையும் எடுப்பீங்க. செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று உடல்ல இருந்து வந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சியும் உண்டாகும். அமைதி உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். மன சங்கடங்களும் நீங்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான நாள் என்றும் கூறலாம். மனதை இன்று அமைதியாகவும் ஒருநிலைப்படுத்தியும் வைத்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. சாதித்து காட்ட வேண்டிய புத்துணர்ச்சியுடனும் இருப்பீங்க. பலன்கள் கலந்தே காணப்படும் என்ற எல்லா விஷயங்களிலுமே புத்துணர்ச்சியாகவும் இருப்பீங்க. வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்புடனும் இருப்பீங்க. பணியில இருந்து வந்த கவனக்குறைவுகளை மாற்றிக்கொள்ளவும் செய்வீங்க. என்ற வேலைகளை மேற்கொள்ளும் பொழுது உற்சாகத்துடனும் இருப்பீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில செலவுகளும் இருக்கும். முடிந்த அளவிற்கு சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. எதிர்பார்த்த வகையில நல்ல விஷயங்களும் நடைபெறும். தொழில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். உங்களுக்கு என்று புதிய மூலதனத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பொறுப்பும் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். சுபகாரியங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மேன்மையும் உண்டாகும். செல்வாக்கும் அதிகரிக்கும். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகளை இப்பொழுது நல்ல முறையில முடிக்கவும் செய்வீங்க. தொழிலை வெற்றிகரமாக நடத்தவும் செய்வீங்க. உறவினர்களுடைய போக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எச்சரிக்கையாகவும் இருங்க. அவசரப்பட்டு யாருக்கும் நிதி சம்பந்தப்பட்ட வாக்குறுதிகளை தரவும் வேண்டாம். உங்களுடைய அணுகுமுறையை மற்றவர்களுடைய ரசனைக்கு ஏற்ப மாற்றியமைத்தும் கொள்வீங்க. நம்பிக்கைக்கு உரியவர்களை ஆலோசித்து சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. துணிச்சலாக செயல்பட்டு முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. சகோதரர்களுடைய வகையில சுப செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம். பங்குதாரர்களினால அனுகூலமும் உண்டாகும். சேமிப்பது தொடர்பான சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. வியாபார பணிகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. எதிர்பாராத சில உதவிகளின் மூலமாக மாற்றமான தருணங்களும் ஏற்படலாம். அரசு தொடர்பாக எதிர்பார்த்து இருந்து வந்த சில உதவிகள் சாதகமாகவும் அமையும். உடற்பயிற்சி சார்ந்த செயல்பாடுகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. செயல்பாடுகள்ல புதிய உற்சாகத்துடனும் புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபார பணிகள்ல கவனமாகவும் இருங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாகவும் அமையும். உற்சாகத்துடனும் புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான நாளாகவும் அமையும். லாபத்தையும் பெற்றுவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.